வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். ராகுல் காந்தியின் நாடாளுமன்ற பேச்சு ஒவ்வொன்றும் பெரும் அதிர்வு அலைகளை உருவாக்கி இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி பேசியதற்கு மத்திய அமைச்சராக இருக்கிற அனுப் தாக்கூர் என்பவர் அளித்திருக்கிற ஒரு பதில் என்பது இப்போது ஒரு விவாதமாக மாறிப்போய் இருக்கிறது. நாட்டில் வாழ்கிற பல்வேறு சாதி பிரிவினர் சமூகத்தில், பொருளாதாரத்தில், அதிகாரத்தில், பதவியில், கல்வியில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக எடுக்கப்பட வேண்டியதுதான் ஜாதி வாரி கணக்கீடு. அது ஜாதியை வளர்ப்பதற்கானது அல்ல. ஆனால் மோடி ஆட்சி இந்த கணக்கெடுப்பை எடுப்பதற்கு அடாவடியாக மறுத்து வருகிறது. ராகுல் காந்தி தனது நாடாளுமன்ற உரையில் இந்த கருத்தை வலியுறுத்தி பேசியதற்கு பதில் தருகின்ற வகையில் அனுராக் தாக்கூர் என்ற அமைச்சர், ஜாதியே இல்லாத ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறார் என்று பேசியிருக்கிறார். கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கிறது. அவை குறிப்பிலிருந்து இது நீக்கப்பட்டு இருக்கிறது. ஜாதியே இல்லாமல் ஒருவர் இருப்பது என்பது என்ன அவ்வளவு இழிவா? இல்லது ஜாதியோடு இருப்பது என்பது பெருமையா? ஜாதிதான் ஒருவருக்கு பெருமை என்று இந்த அமைச்சர் கூறுகிறாரா? இதுதான் இந்த அமைச்சருடைய சமூக நீதி பற்றிய பார்வையா என்று கேட்க தோன்றுகிறது. ஜாதி இல்லாமல் ராகுல் காந்தி இருக்கிறார் என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்தியாவில் குடிமக்கள் இருக்கிறார்கள், சிட்டிசன்ஸ். இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்களிலேயே சிட்டிசன் என்ற அடையாளத்தோடு ஜாதி என்ற அடையாளமும் பிரிக்க முடியாமல் இணைந்து நிற்கிறது. இந்து என்ற அடையாளத்தோடு ஜாதியும் பிரிக்க முடியாமல் இணைந்து நிற்கிறது. ஒருவர் இந்து என்று சொன்னால் நீ என்ன ஜாதி? அதுதான் அடுத்த கேள்வி. ஜாதியற்றவன் என்பவன் இந்துவில் கிடையாது. ஆனால் சிட்டிசன் என்று வந்துவிட்டால் குடிமகன், அதற்கு ஜாதி கிடையாது. ஆனால் இங்கே குடிமக்களோடு இருப்பவர்களும் ஜாதியோடு சேர்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலேயே சிட்டிசன் என்ற ஒற்றை அடையாளத்தோடு ஜாதி அடையாளம் இல்லாத ஒரு தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சோனியா காந்தி ஒருவராக மட்டும்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவர் இந்து மதத்தில் பிறக்கவில்லை, ஜாதி அடையாளமும் இல்லை. அதன் காரணமாகத்தான் பரந்த விரிந்த பார்வையில் ஜாதி சார்பற்று பார்ப்பனிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு இவர்களால் சிந்திக்க முடிகிறது. ராகுல் காந்தி பொருளாதாரத்தை பற்றி சொல்கிற போது மிகச்சிறப்பான ஒரு கருத்தை சொன்னார். இந்த ஒன்றிய ஆட்சியினுடைய பொருளாதார கொள்கை என்பது தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை. பணியாட்களை வளர்த்து விடுகின்ற ஒரு கொள்கை. பார்ப்பனர் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தாவிட்டாலும் 3% உருவாக்கப்படுகின்ற கொள்கை என்று அவர் கூறிவிட்டு அதற்கான காரணங்களோடும் அவர் சொல்லி இருக்கிறார். பட்ஜெட் தயாரிப்பில் கூட, பட்ஜெட் தயாரிக்கும் அதிகாரிகள் கூட அல்வாவை பங்கிட்டு சாப்பிடும் போது வெளியிட்ட புகைப்படத்தில் ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ தாழ்த்தப்பட்டவரோ இல்லை. நிதி அமைச்சரை சூழ்ந்து நிற்கிற அதிகாரிகள், நிதி அமைச்சர் உட்பட அனைவரும் உயர் சாதி மனுவாத பிரிவை சேர்ந்தவர்கள். ஒரு பிசி, எஸ்சி என்பது கிடையாது. ஆக இந்த நாடு என்பது யாருக்கான பொருளாதார கொள்கையை, யாருக்கான கொள்கையை கொண்ட நாடாக இருக்கிறது. இதற்கு 2 உதாரணங்களை நேற்றைய செய்திகளிலிருந்து நாம் சுட்டிக்காட்ட முடியும். ஒன்று, நாடாளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ், குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லை என்பதற்காக அதிகமாக மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட தொகை, அபராதமாக பிடுங்கப்பட்ட தொகை 8500 கோடி. மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் யார் என்றால் ஏழை எளிய மக்களாகத்தான் இருக்க முடியும். அதற்காக அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு பிடுங்கப்பட்ட தொகை 8500 கோடி என்று சொன்னால் பல லட்சம் கோடிகள் கார்ப்பரேட்டுகளுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, வரி விலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பெயர் என்ன? மற்றொரு செய்தியை குறிப்பிட வேண்டும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதனுடைய தலைவராக இன்றைக்கு பிரீத்தி சுதன் என்கின்ற ஒரு பெண் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். பிரீத்தி சுதன் யார்? இவர் ஒரு IAS அதிகாரி, சுகாதாரத்துறையில் செயலாளராக பணியாற்றியவர். இவர் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றிய போது ஒரு கூத்து நடந்தது. மருத்துவ கவுன்சில் என்பது கலைக்கப்பட்டு மருத்துவ ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த மருத்துவ ஆணையத்தில் தான் நீட் தேர்வு என்பது கட்டாயமாக இருக்கப்பட வேண்டும் என்று திணிக்கப்பட்டது. இந்த மருத்துவ ஆணையத்திற்கான விதிமுறைகளை உருவாக்கியது இந்த பிரீத்தி சுதன் என்ற IAS பெண் அதிகாரி தான். அதில் நீட் தேர்வை கட்டாயப்படுத்தி திணித்தியதும் இவர்தான். ஏதோ உச்சநீதிமன்றம் தான் நீட் தேர்வை கட்டாயப்படுத்துகிறது என்று இவர்கள் பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய ஆட்சி உருவாக்கிய மெடிக்கல் கமிஷன் விதிகளிலேயே நீட் தேர்வு கட்டாயமாக்க சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அதை மோடி ஆட்சி செய்தது. அதற்கான விதிகளை உருவாக்கிய அந்த பெண்மணி IAS அதிகாரி தான் இப்போது UPSC தலைவராக ஏற்கனவே இருந்த மனோஜ் கோனி என்பவர் பதவி விலகலை தொடர்ந்து நியமிக்கப்பட்டு இருக்கிறார். ஆக இந்த 2 செய்திகளுமே இவர்கள் சமூக நீதிக்கு எவ்வளவு எதிரானவர்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு செய்தியாகும்.
ராகுல் காந்தியினுடைய பேச்சை கண்டு ஆத்திரப்படுகின்றவர்கள், அவர் ஜாதி இல்லாதவர்கள் என்று கேவலப்படுத்துகின்றவர்கள், இப்படி உயர் ஜாதிக்காக மனுவாதிகளுக்காக ஒரு நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பொருளாதார கொள்கைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கிற நகைமுரண், வேடிக்கை, வெட்கக்கேடு. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.